அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நடிகை கஸ்தூரி. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். எழும்பூர் உதவி ஆணையர் ஜெகதீசன் தலைமையில நடிகை கஸ்தூரியிடம் 1 மணி நேரம் அந்த விசாரணையானது நடைபெற்றது. விசாரணை நிறைவு பெற்ற பிறகு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றம் செல்ல அந்த வாகனத்தில் ஏறும் பொழுது ஊடகத்தை பார்த்து நீதி வெல்லட்டும் என்ற முழக்கங்களோடு இந்த காவல்துறை வாகனத்திலே அவர் கஸ்தூரி ஏறினார். அந்த விசாரணை நிறைவு பெற்ற பிறகு எழும்பூர் நீதிமன்றம் 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக இங்க சென்னைக்கு அழைத்து வந்தனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 1 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றது. இதற்கு முன்னதாக ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில பரிசோதனைகள் எல்லாம் நடைபெற்றது. பரிசோதனை நிறைவு பெற்ற பிறகு 1 மணி நேரம் என்ன நோக்கத்திற்காக பேசினீர்கள், எதற்காக தெலுங்கு மக்களை இழிவுபடுத்தினீர்கள், என்ன அதாவது அந்த பொதுக்கூட்டத்திலே என்ன டாபிக்காக உங்களை பேச அழைத்தார்கள், அதில் நீங்க பேசியது என்ன, இதற்கு பின்புலமாக யாரேனும் இருக்கிறார்களா என்பது போன்ற 1 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணை நிறைவு பெற்ற பிறகு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வாகனத்தின் மூலமாக எழும்பூர் நீதிமன்றத்துக்கு இங்கு அழைத்து வரப்பட்டனர். எழும்பூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி முன்னிலையில் தற்போது ஆஜர்படுத்த உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.